இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் சைல்ட் ஹெல்த் நர்சிங் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது செமஸ்டர் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். கொஷின்ஸ் எல்லாம் இதுக்காக நான் இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் தி இயர் ஆஃப் ஆகஸ்ட் 2009லேருந்து ஆகஸ்ட் 2025 இருக்க எல்லா கொஷின்ஸுமே எடுத்திருக்கேன். அண்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாமே இயர்லி ஒன்ஸ் தான் எக்ஸாம் வந்திருக்கும். அந்த கொஷின் பேப்பர்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் செமஸ்டர் வைஸில் இதெல்லாம் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். 15 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். 15 மார்க்ஸில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். இந்த கொஷின் வந்து 15 மார்க்ஸில் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் 3 டைம்ஸ் எப்படி வந்திருக்கோன்னா ஒரு டிவிஷன் கேட்டிருப்பாங்க. இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன், அதோட டைப்ஸு, பேத்தோஃபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், டிஸ்கிரைப் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணோன்னா மெடிக்கல், சர்ஜிக்கல், நர்சிங், மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் பற்றி தான். இது கொஷின் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், மென்ஷன் இட்ஸ் காசஸ் அண்ட் டிஸ்கிரைப் த நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் எம்ஆர் சைல்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், சைனோட்டிக் அண்ட் ஏசைனோட்டிக் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் பற்றி தான். அதில் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பற்றி ஒரு வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கு, ஒரு வாட்டி 5 மார்க்கில் வந்திருக்கு. அதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன் விஎஸ்டி, வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஆல்டர்ட் ஹீமோடைனமிக்ஸ் இன் இட்ஸ், அதாவது அதோட பேத்தோஃபிசியாலஜி பற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு அப்நார்மாலிட்டி கண்டிஷன் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் தெரப்யூட்டிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட் அண்ட் ட்ரா அ நர்சிங் கேர் பிளான் ஃபார் அ விஎஸ்டி சைல்டு, அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனுமரேட் த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். ஃபஸ்ட்டு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏ சைனோட்டிக் எது, சைனோட்டிக் எது, அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏ சைனோட்டிக் அண்ட் சைனோட்டிக். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 15 மார்க்லேயே 3 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சைனோட்டிக் டிஸார்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் த நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸ் வித் கார்டியாக் டிஸார்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 மார்க்லேயே டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட் ஒரு வாட்டி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேத்தோஃபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சர்ஜிக்கல் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சைல்டு வித் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட் ஒரு வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் பிடிஏ. பிடிஏனா பேட்டன்ட் டக்டஸ் ஆர்ட்ரியோசிஸ் அண்ட் இட்ஸ் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அதோட சர்ஜிக்கல் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சைல்டு வித் பிடிஏ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி, ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்டு. கண்டிப்பாக இது இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. இது டாபிக் இல்லாமல், அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரே இருக்காது. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லுக்கிமியா. லுக்கிமியா ஒரு இம்பார்ட்டன்ட் 15 மார்க், 5 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. இதில் என்ன தெரியணும்னா டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் லுக்கிமியா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பேத்தோஃபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லுக்கிமியா கேட்டிருக்காங்க. மெடிக்கல் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லுக்கிமியா ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதாவது ஆல்ரெடி இருக்க கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் ஆஃப் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கிமியா. டைப்ஸ் நீங்கள் படிக்கும்போதே அதில் வரும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு மெனஞ்சைட்டிஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் 2 வாட்டி வந்திருக்கு, 5 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. டிஃபைன் மெனஞ்சைட்டிஸ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் காசஸ், அதுதான் ஈட்டியாலஜி, பேத்தோஃபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மெனஞ்சைட்டிஸ், டிஸ்கிரைப் மெடிக்கல் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மெனஞ்சைட்டிஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்கில். டிஃபைன் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்பிளைன் த காசஸ் அண்ட் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. டிஸ்கிரைப் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு டிஃபைன் பிஇஎம். பிஇஎம்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா டெஃபனிஷன், டைப்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு 3 டைம்ஸ் எழுதியிருக்கணும். காசஸ், பேத்தோஃபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிஇஎம் கேட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் குவாஷிகர் மராஸ்மஸ் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஷினாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த நர்சிங் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் டயட்ரி மேனேஜ்மெண்ட் ஃபார் அ சைல்டு வித் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா குவாஷிகர் மட்டும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோசெஃபலஸ். இந்த கொஷின் 3 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்கில். என்னெல்லாம் கேட்பாங்கன்னா டிஃபைன், அதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், அதோட பேத்தோஃபிசியாலஜி, நர்சிங் கேர் பிளான், அப்புறம் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ்லேயே ஹைட்ரோசெஃபலஸ் வந்திருக்கு ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு டயரியா. இந்த கொஷின் 3 டைம்ஸ் வந்திருக்கு. எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னா டிஃபைன் டயரியா, காசஸ், பேத்தோஃபிசியாலஜி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயரியா கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சம் அண்ட் சிவியர் டீஹைட்ரேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் டீஹைட்ரேஷன்ற ஒரு கொஷினும் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனும் எழுதுறதுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயரியா அண்ட் இட்ஸ் தெரப்யூட்டிக் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. நர்சிங் கேர் பிளான் ஃப்ரேம் பண்ண சொல்லி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சைல்டு வித் டயரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் கண்டிப்பாக இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ருமேட்டிக் ஃபீவர். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. டிஃபைன், அப்புறம் காசஸ், பேத்தோஃபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ருமேட்டிக் ஃபீவர், மெடிக்கல் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா ஜோன்ஸ் க்ரைட்டீரியா இது வந்து இதில் தான் வரும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அக்யூட் க்ளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ். 5 மார்க்லேயும் இது ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்பிளைன் த பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் இட் அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் நர்சிங் மேனேஜ்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபைனு, காசஸ்ஸு, பேத்தோஃபிசியாலஜி, கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், டைப்ஸ் இந்த டைப்ஸு, மேனேஜ்மெண்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கணும். அப்படி நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க்ஸ்லேயும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் aortic stenosis, explain the pathophysiology and clinical features of aortic stenosis கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த தெரப்யூட்டிக் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் aortic stenosis கேட்டிருக்காங்க. அண்ட் 14th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் cleft lip அண்ட் cleft palate. இது 5 மார்க்ஸ்லேயும் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்லிஸ்ட் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இட், என்யூமரேட் த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ cleft lip அண்ட் a cleft palate கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் an infant who had undergone for the surgery of cleft lip and cleft palate. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப் கேர் ஆஃப் அ பேபி வித் cleft lip ரிப்பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஹெஷ்ப்ரங்ஸ் டிசீஸ் அண்ட் இது 5 மார்க்ஸ்லேயும் ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்புறம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டாட்லர் வித் தட் டிசீஸ் அண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப் நர்சிங் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. இதோட எல்லா 15 மார்க்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, ஆக்சுவலி அதில் பி விட்டுட்டேன், கிரிப்டோ ஆர்கிடிசம். நெக்ஸ்ட்டு ஆஃப்தால்மியா நியோனைட்ரம். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஹீமோஃபீலியா 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஹெச்ஐவி இன் சில்ட்ரன் ஒரு வாட்டி, சைல்டு அப்யூஸ் 2 வாட்டி. ப்ளூரல் எஃப்யூஷன் ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். நெக்ஸ்ட்டு சைல்டு கைடன்ஸ் கிளினிக் 4 டைம்ஸ் வந்திருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டைட்டிஸ் மீடியா 2 வாட்டி வந்திருக்கு. எக்ஸ்பிளைன் த வெல்ஃபேர் சர்வீசஸ் ஃபார் அ ஃபிசிக்கலி சேலஞ்ச் சில்ட்ரன் இன் இந்தியா. இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கிளப் ஃபுட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் 4 டைம்ஸ் வந்திருக்கு. பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ்னால் இப்போ எப்படின்னா ஆக்சுவலி சிஸ்டம் வைஸ் நம்ம எழுதணும். நியூரோவில் என்ன எப்படி, நெக்ஸ்ட்டு கார்டியோவாஸ்குலரில் என்னென்ன டிசீஸ் கண்டிஷன் வரும், அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன்ஸும் பற்றி எழுதி அட்லீஸ்ட் சின்னதாச்சும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு டாபிக் கவர் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அயர்ன் டெஃபிஷியன்சி, அனீமியா, தலாசிமியா, இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்கா ஸ்கோர், இதெல்லாம் வந்துட்டு காமனான கொஷின்ஸ் தான். நீங்கள் சைல்டு ஹெல்த் நர்சிங் ஃபஸ்ட் பேப்பர் படித்து முடிக்கிறப்பே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும். மேபி உங்களுக்கு சம்டைம்ஸ் இதுவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து சம் கொஷின்ஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ADHD, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்.
RH இன்கம்பேட்டபிலிட்டி 2 வாட்டி வந்திருக்கு. ஓரல் டீஹைட்ரேஷன் தெரப்பி ஒரு வாட்டி வந்திருக்கு. மீசல்ஸ் ஆக்சுவலி கம்யூனிகபிள் டிசீஸ் இதில் இருக்கும். டெங்கு, மலேரியா இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கணும். நான் கொஷின் பேப்பரில் வந்திருக்க கொஷின்ஸ் மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 மார்க்ஸ்க்கு நீங்கள் படிக்கும்போது ஓவரால் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணி தான் படிக்கணும். மீசல்ஸ், வில்ம்ஸ் டியூமர் வந்து 2 டைம்ஸு, ஸ்பைனா பைஃபிடா ஒரு வாட்டி, க்ரூப் சிண்ட்ரோம் ஒரு வாட்டி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஒரு வாட்டி அண்ட் UTI ஒரு வாட்டி. இதுதான் கொஷின் பேப்பரில் வந்த கொஷின்ஸு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் கொஷின் பேங்க் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.